வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இன்று காலை நுவரெலியாவிற்கு விஜயம். அரசாங்கம் மக்கள் எதிர்ப்பிற்கு முன்னால் தலைவணங்க நேர்ந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் சாடல். மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கவலை. திருகோணமலை மூதூரில் போரினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை அமைப்பதற்கு முதற்கட்ட நிதியுதவி. பெந்தோட்டை கடலில் நீராட சென்ற மொரட்டுவ பல்கலைக்கழக யாழ்ப்பாண மாணவர் ஒருவர் பலி. மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க பிணையில் விடுதலை. அமெரிக்காவுடனான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை என ஈரான் அறிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இன்று காலை நுவரெலியாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு இலங்கைக்கு வந்த இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இன்று காலை நுவரெலியாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். நுவரெலியாவிற்கு வருகை தந்த இந்திய துணை ஜனாதிபதியை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்க பிரதீப் மலர் கொத்து கொடுத்து மேளதாளங்களுடன் வரவேற்றார். துணை ஜனாதிபதியுடன் வருகை தந்திருந்த அதிகாரிகள் குழுவினர் இந்திய அரசின் உதவியின் கீழ் ராகலை லிடேஸ்டெல் சூரியகாந்தி தோட்ட பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ராமலிங்க நகர் வீட்டுத் திட்டங்களையும் இதன்போது பார்வையிட்டார். மலேக மக்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் உட்பட பல தரப்பட்ட விடயங்கள் இதன்போது துணை ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டது. பிரதியமைச்சர் மதுர சினவரத்ன உட்பட ஏனைய அதிகாரிகளும் இதன்போது கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இன்று நுவரெலியாவிற்கு வருகை தந்த நிலையில் நுவரெலியா சீதாலிய சீதேம்மன் ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டார். சீதேம்மன் ஆலய அறங்காவலர் சபை தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட குழுவினர் இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனுக்கு மகத்தான வரவேற்பு அளித்தனர். இதன்போது ஆலய அறங்காவலர் சபை தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இந்தியாவில் சீதை சிறை வைக்கப்பட்டிருந்த அசோகவனத்தில் ஓடும் சீதா நதியில் தண்ணீரில் மிதக்கும் அதிசய கற்கள் காணப்படுகின்றன, அவற்றில் ஒன்றை எமது ஆலயத்திற்கு தரும்படியும் இந்திய துணை ஜனாதிபதியிடம் இதன்போது கேட்டுக்கொண்டார். இதன்போது நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி கிருஷ்ணன் கலைச்செல்வி உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர சினவரத்ன நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர் நுவரெலியா மாநகர சபை முதல்வர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் நேற்று கொழும்பில் அமைந்துள்ள புதிய கதிரேசன் ஆலயத்துக்கு விஜயம் செய்து விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டார். அவரது வருகையின் போது பாரம்பரிய தமிழ் இசை மற்றும் நாட்டிய நிகழ்வுகளுடன் அவருக்கு வரவேற்பளிக்கப்பட்டது. ஆலயத்திற்கு வருகை தந்த துணை ஜனாதிபதி மத சடங்குகளில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தார். இவ்விழாவில் மதகுருமார்கள் மற்றும் சமூகத்தின் முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்தியா இலங்கை மக்களிடையே ஆன ஆன்மீக மற்றும் பண்பாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய தருணமாக இது அமைந்தது. இந்த விஜயம் இரு நாடுகளுக்கு இடையிலான பாரம்பரிய மற்றும் கலாச்சார பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள் இன்று ஜனாதிபதியிடம் நற்சான்றிதழ் பத்திரங்களை கையளித்தனர். இலங்கைக்காக நியமிக்கப்பட்டுள்ள 4 புதிய தூதுவர்கள் மற்றும் 2 உயர்ஸ்தானிகர்கள் இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தமது நற்சான்றிதழ் பத்திரங்களை கையளித்தனர். இந்நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. பப்புவா நியூகினியா சுதந்திர நாட்டின் உயர்ஸ்தானிகர் வின்சென்ட் சுமே, பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் நய்யார் நசீர், சோமாலிய பெடரல் குடியரசின் தூதுவர் அப்துல்லாஹி முகமது ஒடேவா, லக்சம்பர்க் நாட்டு தூதுவர் கிறிஸ்டியன் ஃபீவர், வத்திக்கானின் அப்போஸ்தலிக்க தூதுவர் மொஞ்சின்ஜோர் ஆண்ட்ரே ஜோஸ்வோவிக் ஆண்டகை, குவைத் நாட்டின் தூதுவர் ஜலே முபாரக் அல் ஜரவி ஆகியோர்
தமது நற்சான்றிதழ் பத்திரங்களை கையளித்தனர். தொடர்ந்து ஜனாதிபதி சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்கு சனத்குமார் நாயக் ஆகியோர் பங்கேற்றனர். மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வாழ்க்கை செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட பொருளாதார சிக்கல்கள் காரணமாக நாட்டு மக்களுக்கு உண்மையான புத்தாண்டு உணர்வு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பொதுஜன பிரமுன உறுப்பினர்களை பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தலைமையகத்தில் சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்தார். வாழ்க்கை செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட பொருளாதார சிக்கல்கள் காரணமாக நாட்டு மக்களுக்கு உண்மையான புத்தாண்டு உணர்வு இல்லை. ஆட்சியை கைப்பற்றுவதற்கான பெரிய திட்டங்கள் இருக்கிறது. அரசியல் ரீதியாக நாட்டில் ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இம்முறை மே தினமானது பௌர்ணமி தினத்தில் வருவதால் அன்றைய தினம் பேரணிகளோ கூட்டங்களோ நடத்தப்படாது. மே தினத்தில் அரசியல் கூட்டங்களுக்கு பதிலாக மத வழிபாடுகளும் புண்ணிய நிகழ்வுகள் போன்றவையும் நடத்தப்படும். பௌர்ணமி தினத்தில் அரசியல் சார்ந்த கொண்டாட்டங்களை நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை. திருகோணமலை மூதூரில் போரினால் பாதிக்கப்பட்டோருக்கு புதிய வீடுகளை அமைப்பதற்கான முதற்கட்ட நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் புனர்வாழ்வு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பிரிவில் போரினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மக்களுக்கு வீட்டு திட்டத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு போர் சூழலினால் இடம்பெயர்ந்து தங்களது வீடுகளை முழுமையாக இழந்த 38 பேர் இத்திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வீடும் தலா 20 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ளது. கட்டுமான பணிகளை தொடங்குவதற்காக முதல் கட்டமாக தலா 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. மூதூர் பிரதேச செயலாளர் எம்ஐ ஃபுர்னாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு காசோல்களை வழங்கி வைத்தார். உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஏ முஜீப், உதவி பிரதேச செயலாளர் MSF ருசானா, தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் பிரதேச ஒருங்கிணைப்பாளர் முகமது ஜஃப்ரான் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தில் யாழ்ப்பாணம் தையிட்டியில் போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் இ முரளிதரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி தமிழ் தேசிய கட்சிகள், பொது அமைப்புகள் தாங்கள் மேற்கொள்ளும் வலிமையான மேதின எழுச்சி கூட்டங்களை யாழ்ப்பாணம் தையிட்டியில் நடத்த வேண்டும் என காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் இ முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். காணிகள் பிரதேச செயலகம் ஊடாக அல்லது மாவட்ட செயலகம் ஊடாகத்தான் அந்த காணிகளை கையகப்படுத்தி வச்சிருக்கிற இராணுவமாக இருந்தானே, பொலிசாக இருந்தானே, கடற்படையாக இருந்தானே, விமானப்படையாக இருந்தானே கையெழுத்து செல்லுறது. ஆனால் அண்மையில் மட்டும் உங்களுக்கு தெரியும், கடந்த 17ஆம் தேதி தையிட்டியில் நடந்த சம்பவம் ஒரு வியப்புக்குரிய விடயமாக கருதப்படுகின்றது. தையிட்டி காணியை மட்டும் அளந்துதான் தாங்கள் விடுவோம் என்று சொல்றது ஒரு வியப்புக்குரிய விடயமாக, கேலிக்குரிய விடயமாக இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் அந்த ஏற்கனவே இருந்த மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் நினைச்சது மக்கள் இந்த காணியை அளக்க விடமாட்டேன்னு தங்களை சாதகமாக பயன்படுத்தினாங்க. துரதிருஷ்டவசமாக மக்கள் அளக்க சம்மதித்ததற்கு பிற்பாடு அந்த விஷயங்களை அறிஞ்ச உடனே அந்த விகாராதிபதி இந்தோட்ட நந்தன தேரர் அவர்கள் பலாலி போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு செய்து அது தடுக்கப்பட்டிருக்குது. மக்கள காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்படணும். அது இன மத மொழி வேறுபாடு கடந்து அது சிங்கள மக்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், மக்கள காணிகள்
அரச படைகளோ யாருமே கையகப்படுத்தி வைக்கக்கூடாது என்பதெல்லாம் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த வகையில் நான் பகிரங்கமாக இந்த ஊடக வாயிலாக அனைவருக்கும் வடமாகாணம் இல்லை, இலங்கையிலே குறிப்பாக இருக்க தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள், ஏனைய பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், சமூக அமைப்புகள் ஆர்வம் எல்லாருக்கும் ஒன்றை குறிப்பாக சொல்லுகின்றேன். வருகின்ற 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி உலக தொழிலாளர் தினம், அதே போல அன்று வெசாக் தினம், அடுத்தது சித்திரை பௌர்ணமி, 3 ஒரே நாளில் வருகின்றது. அப்போ இந்த வகையில் அண்மையில் பார்த்துருப்பீங்க, நேற்று முன்னாள் நடந்த விஷயத்தில் வந்து பார்த்துருப்பீங்கள். நேற்று அன்னை பூவதின நிகழ்வுக்கு ஆளாலே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு கூட்டங்கள், அதாவது தங்களில் கட்சியை பலப்படுத்துகிற மாதிரி தான் கூட்டினாங்க. அந்த வகையில் நான் சொல்லுகின்றேன் என்னென்னு சொன்னால், உண்மையிலே நீங்கள் அந்த மேதினத்துக்கு ஆள் பிடிச்சி கூட்டம் காட்டி உங்களோட பலத்தை காட்டாமல் உங்களோட பலங்களை நீங்கள் தையொட்டி நோக்கி நகர்த்துங்கள். வடக்கு மாகாணத்தில் எந்த அமைப்பாக இருந்தாலும், எந்த பொது அமைப்பாக இருந்தாலும், அல்லது சிவில் அமைப்பாக இருந்தால் என்ன, அல்லது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், ஒருமித்த குரலில் உங்களுடைய அந்த போராட்டத்தை கையிட்டு நோக்கி நகர்த்தி அந்த மக்களுக்கான அந்த காணியை விடுதலை செய்வதற்கான போராட்டங்களை வலுப்பெற செய்ய வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக அனைத்து அரசியல் தரப்பினரையும், பொது அமைப்புகளையும், ஏனைய சமூக செயற்பாடுகளையும் விநியோகமாக கேட்டுக்கொள்கின்றேன். பெந்தோட்டை கடலில் நீராட சென்ற மொரட்டோ பல்கலைக்கழக யாழ்ப்பாண மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பெந்தோட்டை கடலில் நீராட சென்ற யாழ்ப்பாணம் சுன்னாகம் பிரதேசத்தை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தில் 3ஆம் ஆண்டில் கல்வி கற்று வந்த மாணவர் என போலீசார் தெரிவித்தனர். அவர் நேற்று மதியம் மேலும் சில பல்கலைக்கழக மாணவர்களுடன் பெந்தோட்டை கடலில் நீராடுவதற்காக சென்றிருந்த போது இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெந்தோட்ட போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் மகா வித்தியாலயத்தில் சரஸ்வதி சிலை திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் மகா வித்தியாலயத்தில் 2017ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் கற்ற மாணவர்களின் அனுசரணையில் அமைக்கப்பட்ட 12 அடி உயரம் கொண்ட சரஸ்வதி சிலை இன்று திறந்து வைக்கப்பட்டது. வித்தியாலய பிரதி அதிபர் சு ஜெயக்குமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பட்டறிப்பு வலய கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். காரைதீவு பிரதேச செயலாளர் பிரணவரூபன், முன்னாள் அதிபர் அருள்ராசா, பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். பாடசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட 12 அடி உயரமுடைய சரஸ்வதி சிலைக்கு பூர்வாங்க கிரியைகள் இடம்பெற்று அதிதிகளால் திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா வட்டவளை ஹரோலினா பகுதியில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 காயமடைந்துள்ளனர். நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வட்டவளை ஹரோலினா பகுதியில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 காயமடைந்த நிலையில் வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, மீகமுவ பகுதியிலிருந்து ஹட்டன் நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி ஹரோலினா பகுதியில் பாரிய வளைவுகளை எதிர்ப்பக்கத்திலிருந்து வந்த மோட்டார் சைக்கிளுக்கு இடம் கொடுக்க முற்பட்ட போது முச்சக்கர வண்டி கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி சுமார் 50 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை உட்பட 2 பிள்ளைகள் பயணம் செய்ததாகவும் பிள்ளைகளில் ஒருவர் வாகனத்தை செலுத்தியதாகவும் தெரிய வருகின்றது. இதன்போது முச்சக்கர வண்டியை செலுத்திய சாரதி உட்பட அவரது தாயும் தங்கையும் காயமடைந்ததுடன் தந்தைக்கும் சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை வட்டவளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அட்சய திருதியை முன்னிட்டு மக்கள் நகை கொள்வனவில் ஈடுபட்டனர். அட்சய திருதியை முன்னிட்டு வவுனியா நகரம் முழுவதும் உள்ள நகை கடைகளில் வியாபார நடவடிக்கைகள் சிறப்பாக இடம்பெற்றன. குறிப்பாக தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் போன்றவற்றை மக்கள் ஆர்வத்துடன் கொள்வனவு செய்ததை அவதானிக்க முடிந்தது. மங்களகரமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அட்சய திருதியை நாளில் தங்கம், வெள்ளி உட்பட மங்களகரமான பொருட்களை கொள்வனவு செய்வதன் மூலம் வளமும் செழிப்பும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் அதிகாலை முதல் மக்கள் கடைகளுக்கு திரண்டனர். இதனால் நகரின் முக்கிய நகை கடைகளில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இதேவேளை நகை கடைகளில் பல சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை அறிவித்து வாடிக்கையாளர்களை ஈர்த்தனர். இவ்வாறு மக்களின் வருகையால் வவுனியா நகரில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து காணப்பட்டது.
அரசாங்கத்தின் தவறான நிர்வாகம் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் தவறான நிர்வாகம் காரணமாக நாட்டின் பொருளாதாரமும் மின்சாரத்துறையும் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில் 30% மட்டுமே பயன்படுத்தியுள்ளதாகவும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் நின்று போயுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நிலக்கரி மோசடி மற்றும் தரமற்ற நிலக்கரி பயன்பாடு காரணமாக நிலச்சோலை மின் நிலைய உற்பத்தி குறைந்துள்ளதாகவும் மின் தேவையை ஈடு செய்ய அதிக செலவான டீசல் மின்சாரத்தை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய நிதி தாமதப்படுத்தப்பட்டு டீசல் கொள்வனவுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் டீசல் இறக்குமதியில் முறைகேடுகள் இடம்பெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்தியாவுடன் இரகசிய உடன்படிக்கைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் எனவும் எச்சரித்தார். அரசின் தவறான நடவடிக்கைகள் நாட்டை மீண்டும் மங்குரோத்து நிலைக்கு தள்ளக்கூடும் என எச்சரித்த அவர் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். අරින්න වෙනවා මේ විදුලිය නිෂ්පාදනය කරගන්න අවශ්‍ය ප්‍රමාණය ගන්න බෑ. එතකොට ඒකෙන් බැරි වෙන ප්‍රමාණය නැවත ඩීසල් ගෙනල්ලා ඩීසල් වලින් නිෂ්පාදනය කරනවා. එතකොට மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்கே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்கே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்று முற்பகல் பிளஸ்ஸ நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபரை பிணையில் விடுவிக்க பிளஸ்ஸ நீதவான் WMMI வாசல உத்தரவிட்டார். அதற்கமைய 25,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் செல்ல அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அத்துடன் அவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. வாகனம் ஒன்றை பதிவு செய்யும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருள் மற்றும் நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் மோசடிகள் தொடர்வதாக பாட்டீல் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எரிபொருள் இறக்குமதியின் போது பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஆகியவற்றுக்கு வழக்கத்திற்கு மாறாக மிக அதிக பிரீமியம் கட்டணங்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டீல் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ලංකාවේ ටෙල් බැරලයකට මේ ප්‍රීමියම් එක ඩොලර් 3 ඉඳන් 4 දක්වා තමයි මේ. பொதுவாக ஒரு பீப்பாய்க்கு 3 முதல் 4 டாலர்கள் வரை இருக்க வேண்டிய பிரீமியம் கட்டணம் இங்கு மிக அதிகமாக காணப்படுகின்றது. டீசல் இறக்குமதிக்காக டிராபிக் குரா நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பிரீமியம் கட்டணம் $3.8 இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவசர நிலையை காரணம் காட்டி அந்த நிறுவனம் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்தியது. பின்னர் அதே நிறுவனத்திடம் இருந்து அவசர கொள்வனவு என்ற அடிப்படையில் மீண்டும் டீசல் பெறப்பட்டது. அப்போது $3.8 இருந்த பிரீமியம் கட்டணம் ஒரே அடியாக $48 உயர்த்தப்பட்டது. இதன் மூலம் ஒரு பீப்பாய்க்கு சுமார் $44.2 மேலதிகமாக செலுத்தப்பட்டுள்ளது. இந்த முறையற்ற கொடுக்கல் வாங்கல் காரணமாக அரசாங்கத்திற்கு சுமார் $11 மில்லியன், அதாவது சுமார் $350 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. எரிசக்தி தெரிவுக்குழுவின் ஊடாக தற்போதைய எரிபொருள் இறக்குமதி நடைமுறைகள் குறித்து கணக்காய்வாளர் நாயகத்தின் விசேட விசாரணை அறிக்கையை கோருகிறோம். சுமார் 800 கோடி ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் இ-விசா முறைகேடு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை நடத்த வேண்டும். ஊழல் விசாரணைகள் பாரபட்சமின்றி வெளிப்படையான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். அர்ஜுன ரணதுங்க அமைச்சராகவும் தம்மிக ரணதுங்க இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவராகவும் இருந்த காலத்தில் 800 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தம்மிக ரணதுங்க ஏற்கனவே விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இதே போன்ற குற்றங்களை எதிர்கொண்டுள்ள ராஜகருணா மற்றும் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக ஏன் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை? டிராபிக் குரா கொடுக்கல் வாங்கல், எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் நிலக்கரி மாஃபியா மூலம் இடம்பெறும் பாரிய நிதி மோசடிகள் குறித்து விசேட விசாரணை நடத்த வேண்டும். இது தொடர்பில் நாங்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளோம். இந்த நட்டத்தை ஈடுகட்ட அரசாங்கம் மக்கள் மீது வரி சுமையை சுமத்துவதோடு குறிப்பாக
குறிப்பாக எபிட் வரி மற்றும் பால்மா கோதுமைமா போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் மூலம் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். மக்களின் வரிப்பணத்தை முறைகேடு செய்ய இடமளிக்க வேண்டாம். இந்த மோசடிகள் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். මේ පසුගිය කාලය තුළ මේ ගල්ෆ් යුද්ධයට මුවා වෙලා ගෙනිච්ච ක්‍රියාවලිය පිළිබඳව විශේෂ විමර්ශනයක් විගණනයක් අත්‍යවශ්‍ය බව අවධාරණය. இலங்கையின் சுகாதார சேவையை மேலும் வினைத்திறனாக மாற்றுவது அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுகாதார சேவையை மேலும் வினைத்திறனான மற்றும் மக்கள் மையமான அமைப்பாக மாற்றுவது அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுகாதார அமைப்பை மதிப்பீடு செய்து அதனை மேலும் பலப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்க உலக சுகாதார அமைப்பின் சர்வதேச நிபுணர் குழு இலங்கைக்கு வருகை தந்துள்ள நிலையில் அந்த குழுவினருடன் சுகாதார அமைச்சர் இன்று சுகாதார அமைச்சர் விசேட கலந்துரையாடலை நடத்தினார். உலக சுகாதார அமைப்பின் இலங்கைக்கான பிரதிநிதி வைத்தியர் ராஜேஷ் சம்பாஜிராவ் பாண்டவ் உள்ளிட்ட நிபுணர்கள் பங்கேற்ற இந்த சந்திப்பில் நாட்டின் முதன்மை சேவையை மேம்படுத்த அரசாங்கம் முன்னெடுத்து வரும் ஆரோக்கிய சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இதன்படி நாடு முழுவதும் 1000 சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்களை நிறுவுவது, ஆரம்ப சுகாதார சேவைகளை கணினிமயமாக்குவது, தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவது மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கிராமப்புற மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகளை வழங்குவது போன்ற இலக்குகள் குறித்து அமைச்சர் விளக்கினார். மேலும் முதியோர் பராமரிப்பு, ஊட்டச்சத்து, ஆலோசனை மற்றும் ஆய்வக சேவைகள் போன்றவை இந்த மையங்கள் ஊடாக விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட வளங்களுடன் இலங்கை வழங்கி வரும் சுகாதார சேவைகளை நிபுணர் குழு பாராட்டியதுடன் சுகாதார சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் செயல்திறனை அதிகரிக்க உலக சுகாதார அமைப்பு தொழில்நுட்ப மற்றும் நிதி ஆதரவை வழங்கும் வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டது. 2025 நவம்பரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆய்வின் 2ஆம் கட்டம் தற்போது இடம்பெற்று வருவதுடன் நாட்டின் சுகாதார அமைப்பின் அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்து இறுதி பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஜப்பான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச சுகாதார நிபுணர்கள் மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த ஆய்வு பயணம் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தொடர உள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச செயலகம் முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் வடமராட்சி கிழக்கு குடத்தனை வடக்கு கிராமத்தில் உள்ள அரச காணியை மோசடியாக விற்பனை செய்தமை மற்றும் கையகப்படுத்தியமைக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கோரி மருதங்கணி பிரதேச செயலகம் முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வடமராட்சி கிழக்கு குடத்தனை வடக்கு கிராமத்தில் உள்ள அரச காணியை மோசடியாக விற்பனை செய்தமை மற்றும் கையகப்படுத்தியமைக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கோரி மருதங்கணி பிரதேச செயலகம் வரை ஏனைய உயர் திணைக்களங்களிடமும் தாம் முறையிட்டிருந்ததாக கூறினர். இது தொடர்பாக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உயர் அதிகாரிகள் பிரதேச செயலகத்திற்கு பணித்திருந்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது அலட்சியம் செய்து வருவதாக கவலை வெளியிட்டனர். எனவே இவ்விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரி குடத்தினை வடக்கு வாழ் மக்களாகிய தாம் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக பிரதேச செயலாளர், காணி உத்தியோகத்தர், கிராம சேவகர் ஆகியோருக்கு எதிராக அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுத்ததாக தெரிவித்தனர். எமது ஊரில் 42 பரப்புக்கு மேற்பட்ட காணியை புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் ஒரு தனிநபர் மோசடி உறுதி செய்து அதை வேறொருவருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளார். இக்காணிக்கு பிரதேச செயலாளரோ, காணி உத்தியோகத்தரோ, கிராம அலுவலரோ எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. இது மேலதிகாரிகள் இதற்கு இது அரச காணி என குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட நிலையிலும் இவர்கள் அதனை தனியார் காணி என காண்பிப்பதற்கு ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? மேலும் குறிப்பிட போனால் எமது ஊரில் காணி உத்தியோகத்தர் அவர்கள் எமது ஊரில் வறுமை கோட்டு வசிக்கும் அன்றன்றாடு வாழ்வாதாரத்தை போக்காட்டி கொண்டிருக்கும் குடும்பத்தினர் 2 பரப்பு காணி கேட்டிருந்தார்கள் தமது வீடு கட்டி வாழ்வதற்கு. அதற்கு அவர்கள் சிஐடி பிராஞ்சில் இருந்து வேலை செய்பவர்கள் மாதிரி விசாரணை நடத்தி அவர்களுக்கு கூட அந்த 2 பரப்பு காணியை கூட வழங்குவதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். அன்றன்றாடு உழைத்து வாழ்பவர்களுக்கு 2 பரப்பு காணி வழங்க மறுத்த இந்த காணி ஆணையாளர்கள் 42 பரப்பு காணியினை புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் ஒருவர் மோசடி செய்து காணியை விற்றவர்களுக்கு எந்த நடவடிக்கைகளும் இதுவரை காலமும் எடுக்கவில்லை. ஆர்ப்பாட்டம் முடிந்த உடனே நாங்கள் மதிப்புக்குரிய பிரதேச செயலரை
பிரதேசங்களிடம் நாங்கள் ஒரு மகஜர் கையளித்திருந்தோம். அந்த மகஜர் கையளித்தது பிற்பாடு எங்களுக்கு அவர் ஒரு முறைப்பாட்டு கடிதத்தை ஒரு நோட்டீஸை எங்களுக்கு தந்திருக்கின்றார். நாங்கள் இதுவரை காலமும் கேட்டதற்கு பதில் என்று சொல்லி தந்திருந்தார். அவர் சொல்லியிருந்தால் நாங்கள் கள விஜயங்களை மேற்கொண்டிருக்கிறோம் என்று. இந்த மருதங்கணி பிரதேச செயலகத்தின் வண்டவாளம் இந்த மகஜரில் இருக்கிறது. நாங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்ற காணிக்கு வடக்கால தான் கண்ணகியம்மன் கோயில் இருக்குது. இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட காணிக்கு கிழக்காலே கண்ணகியம்மன் கோயில் இருக்குன்னு சொல்லி. இதிலே ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உயர் அரசு அதிகாரிகளே, இந்த மருதங்கணி அரச உத்தியோகர்களின் வண்டவாளங்கள் இவர்கள் என்னத்துக்காக வேலை செய்கிறார்கள்? அரச காணியை தனியார் காணியாக சித்தரிக்க நினைக்கிறார்கள். தயவு செய்து இந்த ஊடகங்கள் எங்களுக்கு இந்த மக்களுக்கு சரியானதை செய்ய வேண்டும் என்பதை ஒரு நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அரச காணி என்று அரசாங்க திணைக்களமே அதை தெரிவித்து ஆதாரபூர்வமாக எங்களுக்கு ஆதாரத்தை தந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் ஏன் இவர்கள் தனியார் காணிக்கான ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே எங்களுக்கு வேண்டும் சரியான நீதி. இலங்கையில் வாழ்கின்ற சாதாரண மக்கள், எங்களுடைய கிராம மக்கள் அனைவரும் அதைத்தான் எதிர்பார்த்து நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு நீதி வேண்டும். எங்களுக்கு இந்த காணி பிரச்சனை தொடர்பான சரியான அரச நியதிக்குட்பட்ட நீதியைத்தான் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். இவர்கள் எங்கள் மக்களுக்காக செய்ய வேண்டியவர்கள் ஏன் ஒரு பக்க சார்பாக நடந்து கொள்கிறார்கள்? ஏன் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாநகர சபையால் வீதி மின் விளக்குகளை சீர் செய்யும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு மாநகர சபை முன்னெடுத்து வரும் வேலை திட்டத்தின் கீழ் மாநகர சபை உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கிணங்க வட்டார ரீதியாக வீதி மின்விளக்குகளை ஒளியூட்டுவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் 10ஆம் வட்டாரத்தில் பார்வீதி, ஞான சூரிய சதுக்கம் ஆகிய பகுதிகளில் மின் விளக்குகளை பொருத்தும் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மாநகர மின் இணைப்பு பிரிவு ஊழியர்கள் முன்னெடுக்கும் பணிகளை மாநகர முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். நுவரெலியா நோர்வுட் கீழ்பிரிவு தோட்டத்தில் குடியிருப்பின் மீது பாரிய மரம் சரிந்து வீழ்ந்ததில் சேதம் ஏற்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டம் நோர்வுட் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நோர்வுட் கீழ்பிரிவு தோட்டத்தில் இன்று பிற்பகல் பெய்த காற்றுடன் கூடிய கடும் மழையினால் பாரிய மரம் ஒன்று சரிந்ததில் 2 வீடுகள் சேதமடைந்துள்ளன. மலையகத்தில் ஆங்காங்கே மாலை வேளைகளில் இடிமின்னல் காற்றுடன் கூடிய கடும் மழை பெய்து வருகின்ற நிலையில் இன்று பிற்பகல் பெய்த மழையினால் குடியிருப்புகளின் மீது சரிந்து விழுந்துள்ளது. 2 குடியிருப்புகளும் வீட்டில் உள்ள பொருட்களும் சேதமடைந்துள்ள நிலையில் தெய்வாதீனமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை என தெரிய வருகின்றது. மாலை வேளைகளில் இடிமின்னல் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றமையால் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டு பருவ காலத்தை முன்னிட்டு 21,796 நிறுவனங்களில் பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. புத்தாண்டு பருவ காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள 21,796 நிறுவனங்களில் பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனைகளை மேற்கொண்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இதில் 2300 பொது சுகாதார பரிசோதகர்கள் பங்கெடுத்ததாகவும் அச்சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குட தெரிவித்துள்ளார். இந்த சோதனைகளின் போது 2114 உணவு சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதிகாரிகளால் 4308 உணவுப் பொருட்கள் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. அவற்றில் மனித நுகர்வுக்கு பொருத்தமல்லாத 3044 உணவுப் பொருட்களை அளிப்பதற்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குறைபாடுகள் காணப்பட்ட 1289 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக திட்டமிடப்பட்ட இந்த சோதனைகள் தற்போதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் புத்தாண்டு பருவகாலம் முடியும் வரை தொடர்ச்சியாக இச்சோதனைகள் முன்னெடுக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை விட வீதி விபத்துக்கள் 20 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதிர தெரிவித்துள்ளார். இந்த காலப்பகுதியை கடந்த வருடத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய விபத்துக்களில் 18 வீதம் விபத்துக்கள் அதிகரித்துள்ளன. அத்துடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது 20 வீதம் அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதிர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ගිය වසරට සාපේක්ෂව මාර්ග රියනතුරු 18ක වැඩිවීමක් තියෙනවා.
பாரிய விபத்துகளை எடுத்துக்கொண்டால் அதில் 94 வீதமும், சிறு விபத்துகளை பொறுத்தளவில் 49 வீதமும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. சொத்துகளுக்கு சேதம் விளைவித்த விபத்துகளில் 48 வீதம் அதிகரிப்பு காணப்படுகின்றது. நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் போலீசார் மூலமாகவும் மக்களுக்கு தெரியப்படுத்தினோம். போலீஸ் உத்தியோகத்தர்கள் குறிப்பாக விடுமுறை எடுக்காமல் மக்களுக்காகவும் அமைதியான முறையில் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காகவும் கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள். போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இவ்வாறானதொரு நிலைமை காணப்படுகின்றது. நாங்கள் மிக தெளிவாக கூறினோம், மது அருந்துவிட்டு வாகனங்களை செலுத்த வேண்டாம், போதைப் பொருள் பாவித்துவிட்டு வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று. வாகனங்களை செலுத்தும் போது இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை குறைந்தது 6 மணி நேரமாவது உறக்கம் இருக்க வேண்டும். அதேபோல் 4 மணி நேரம் தொடர்ந்து வாகனத்தை செலுத்தினால் அரை மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று கூறினோம். அத்துடன் 18 வயதுக்கு உட்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத சிறுவர்களை வாகனங்களை செலுத்த அனுமதித்திருக்கிறார்கள். சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதவர்களுக்கு மோட்டார் சைக்கிள்களையோ அல்லது வேறு வாகனங்களையோ வழங்க வேண்டாம். சில பெற்றோர்களே பிள்ளைகள் உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த பின்னர் அவர்களுக்கு மோட்டார் சைக்கிள்களை பரிசாக வழங்குகிறார்கள். இது மரணத்தை அவர்களது கைகளில் கொடுப்பதற்கு சமமான செயலாகும். வெளிநாடுகளை போன்று சாரதி அனுமதி பத்திரம் எடுத்தவுடனேயே வாகனங்களை எடுத்துக்கொண்டு ஒரு சக்கரத்தில் செல்ல முயற்சிக்கிறார்கள். முச்சக்கர வண்டிகளை கூட 2 சக்கரங்களில் செலுத்த முயற்சிக்கிறார்கள். இவை மரணத்திலோ அல்லது பாரிய அங்கவீனத்திலோ தான் முடிவடைகின்றன. ஒன்று முள்ளந்தண்டு உடைந்து முடங்கி போனவர்களின் எண்ணிக்கை அதிகம், அல்லது கை கால்கள் உடைந்து பார்வை திறன் குறைந்து மனரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள். கடந்த வருடத்தில் பெருமளவிலான புதிய வாகனங்கள் எமது வாகன தொகுதியில் இணைந்துள்ளன. தற்போது 88.8 மில்லியன் வாகனங்கள் உள்ளன. குறிப்பாக மின்சார வாகனங்கள் கடந்த காலங்களில் அதிகளவில் வந்தன. சில சந்தர்ப்பங்களில் இந்த வாகனங்களை செலுத்துவதில் பழக்கமின்மை காணப்படுகின்றது. குறிப்பாக புத்தாண்டு காலப்பகுதியில் ஏப்ரல் 11 முதல் 18 வரை மதுபோதையில் வாகனம் ஓட்டியமை 4225 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. போதைப் பொருள் தொடர்பாக குற்றங்கள் 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பிரதான வீதிகளில் பயணிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் வாகனம் செலுத்தினால் சகித்துக் கொள்ள முடியாது. இதுவரை எங்களுக்கு கிடைத்த அனைத்து வீடியோக்கள் மற்றும் தகவல்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளோம். வீதி மீறலில் ஈடுபடும் பேருந்துகள், முச்சக்கர வண்டிகள் என அனைத்து வாகனங்களையும் நாங்கள் கைப்பற்றி வருகிறோம். மேலும் வாகனங்களில் சட்டவிரோதமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தால் அவை குறித்தும் சோதனைகள் நடத்தப்படும். வீதி விபத்துகளை குறைப்பதே எங்களுடைய நோக்கம். எனவே சாரதிகள் மற்றும் இளைஞர்கள் விவேகத்துடனும் பொறுப்புடனும் வாகனங்களை செலுத்த வேண்டும். சட்டத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும். දීමරි සිස්ටම ක්‍රියාත්මක කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මේ තුනත් විශාල වශයෙන් අනුතුරු අඩු කර ගන්න අපි ඉදිරියේදී සැලැස්මක් ක්‍රියාත්මක කරනවා. நுவர்லியாவில் படகு சேவையை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நுவர்லியா கிரகரிவாவியில் சுற்றுலா பயணிகள் பயணித்த 2 படகுகள் மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதை அடுத்து படகு சேவையை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு இன்று முதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுவர்லியா மாநகர சபை முதல்வர் உபாலி வணிகசேகர தெரிவித்துள்ளார். கிரகரி ஏரியில் சுமார் 120 சுற்றுலா படகுகள் சேவையில் ஈடுபடுகின்றன. விபத்தை அடுத்து படகு உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் அழைக்கப்பட்டு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இனிவரும் காலங்களில் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பு கவசங்களை அணிவதை உறுதிப்படுத்துதல், படகுகளின் வேகத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒழுக்கமான முறையில் படகு சவாரிகளை முன்னெடுத்தல் போன்றவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை 2 சுற்றுலா பயணிகளுடன் சென்ற படகு ஒன்றின் மீது வேகமாக வந்த மற்றொரு படகு மோதியதில் ஒரு படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. எனினும் படகில் இருந்த 2 பயணிகள் மற்றும் ஓட்டுநர் எவ்வித பாதிப்புமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். விபத்துடன் தொடர்புடைய 2 படகு ஓட்டுநர்களும் நுவர்லியா போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அவர்களுக்கு எதிராக நுவர்லியா நீதவான் நீதிமன்றில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது சுற்றுலா பயணிகளின் 2 கையடக்க தொலைபேசிகள் ஏரிக்குள் விழுந்து காணாமல் போயுள்ளன. இதற்கான நட்டகீட்டு தொகையை படகு உரிமையாளர்கள் அந்த பயணிகளுக்கு வழங்கியதாக தெரிய வருகிறது. நுவர்லியா வசந்தகால விழாவையொட்டி கடந்த சில நாட்களில் சுமார் 15 லட்சம் சுற்றுலா பயணிகள் நுவர்லியாவிற்கு வருகை தந்துள்ளதாக மாநகர முதல்வர் இதன்போது தெரிவித்தார். மட்டக்களப்பு காத்தான்குடி கடலில் ஆட்களற்ற நிலையில் படகு ஒன்று கரை ஒதுங்கியது. மட்டக்களப்பு காத்தான்குடி கடலில் சந்தேகத்துக்குரிய வகையில் படகு ஒன்று இன்று கரை ஒதுங்கியுள்ளது. படகு ஒன்று கரை ஒதுங்குவதைக் கண்ட காத்தான்குடி மீனவர்கள் அதனை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளனர். இது தொடர்பாக காத்தான்குடி போலீசார், இராணுவத்தினர் மற்றும் கடற்படையினருக்கு தகவல்
வழங்கிய நிலையில் அங்கு வந்த கடற்படையினர் படகை பொறுப்பேற்று காத்தான்குடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். படகு வெளிநாட்டு படகாக இருக்கலாம் என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக காத்தான்குடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனவரி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை 8,09,595 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மாத்திரம் 8,09,595 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் முதல் 15 நாட்களில் மாத்திரம் 68,961 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் ஏப்ரல் மாதத்தில் பதிவான அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை ஏப்ரல் 9ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதோடு அன்றைய தினம் மாத்திரம் 5,150 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் இந்திய பிரஜைகளே அதிகளவானவர்கள். அவர்களின் எண்ணிக்கை 19,822 ஆக பதிவாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக பிரித்தானிய பிரஜைகள் 6,328 பேரும், ஆஸ்திரேலிய பிரஜைகள் 6,123 பேரும், சீன பிரஜைகள் 5,100 பேரும், ரஷ்ய பிரஜைகள் 3,650 பேரும், ஜெர்மனிய பிரஜைகள் 2,950 பேரும் வருகை தந்துள்ளனர். பங்களாதேஷ், அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் கணிசமான அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதேவேளை கடந்த மார்ச் மாதத்தில் மாத்திரம் 1,83,979 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாளை முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான விசேட தாழ்தள பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான தாழ்தள முன்னுரிமை பேருந்து சேவை நாளை முதல் மாகம்புர பன்முக போக்குவரத்து மையத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் மாகம்புர பல்நோக்கு போக்குவரத்து மையத்திலிருந்து இந்த நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து சேவைகள் நாளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன. அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும் மனிதநேயத்தையும் உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக மொத்தம் 430 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 10 நவீன குளிரூட்டப்பட்ட தாழ்தள பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். இவை சக்கர நாற்காலி பயனர்கள் எளிதாக ஏறும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பேருந்திலும் 33 இருக்கைகள் உட்பட மொத்தம் 80 பயணிகள் பயணிக்க முடியும். சக்கர நாற்காலி பயனர்களுக்காக பிரத்யேக பாதுகாப்பு அம்சங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் இந்த சேவை மாகம்புராவிலிருந்து புறக்கோட்டை மற்றும் கடவத்தை வரை இயங்கும். இதன் மூலம் மகரகம, அபேக்ஷா வைத்தியசாலை மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை போன்ற முக்கிய சுகாதார நிலையங்கள் இணைக்கப்படும். இந்த சேவையை முன்னெடுப்பதற்காக இலங்கை போக்குவரத்து சபையை சேர்ந்த 28 தெரிவு செய்யப்பட்ட ஓட்டுநர்களுக்கு விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை உயர்வடைந்துள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு பீப்பாய் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் விலை 6.5% உயர்ந்துள்ளதுடன் அதன் புதிய விலை 95.32 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. WDI வகை மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 90.15 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் நிச்சயமற்ற நிலையில் இருப்பதை மசகு எண்ணெய் விலை மீண்டும் இவ்வாறு உயர்வடைவதற்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. போதைப்பொருள் மதுபாவனையை கண்டறியும் கருவிகள் மத்திய மாகாண ஆளுநரிடம் வழங்கி வைக்கப்பட்டது. போதைப்பொருள் பாவனை, மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் செலுத்துபவர்களை கண்டறியும் சோதனை கருவிகள் மத்திய மாகாணத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு 150 சோதனை கருவிகள் விநியோகிப்பதற்காக மத்திய மாகாண ஆளுநரிடம் இலங்கை மருத்துவ சங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. மதுபானம், பிற போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இருந்தால் அதனை உடனடியாக இந்த சோதனை கருவிகளூடாக கண்டறிய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவனை கொண்டு வாகனம் செலுத்துவதை குறைப்பதற்கான ஒரு முன்னோடி திட்டமாக இது அமுல்படுத்தப்பட உள்ளது.
தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். அமெரிக்காவுடனான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது தொடர்பில் ஈரான் இன்னும் தீர்மானிக்கவில்லை என அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பாகாய் தெரிவித்துள்ளார். திட்டமிடப்பட்டுள்ள பேச்சுவார்த்தைகளுக்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வென்ஸ் தலைமையிலான குழு ஒன்று இன்று மாலை பாகிஸ்தானுக்கு செல்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடற்படை முற்றுகை என்று சொல்லப்படுபவை தொடர்வதாலும் போர் நிறுத்த மீறல்கள் மற்றும் அமெரிக்காவின் அச்சுறுத்தும் பேச்சுக்கள் காரணமாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் திட்டம் அதிகாரிகளுக்கு இல்லை என ஈரானிய அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 3375 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரானின் சட்டபூர்வ மருத்துவ அமைப்பின் தலைவர் அஃபாஸ் மஸ்ஜிதி தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் 2875 ஆண்கள் எனவும் 496 பேர் பெண்கள் எனவும் 383 பேர் 18 வயதிற்கு குறைந்தவர்கள் எனவும் ஈரானின் மருத்துவ அமைப்பின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். வடக்கு மாகாண மாவட்டங்களுக்கு இடையில் நடத்தப்பட்ட 2026 ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் கிளிநொச்சி மாவட்டம் வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை ரோல்பால் கழகத்தினால் வடக்கு மாகாண மாவட்டங்களுக்கு இடையில் நடத்தப்பட்ட 2026 ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் கிளிநொச்சி மாவட்டம் வெற்றி பெற்றுள்ளது. கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலக வாகன திரைப்படத்தில் போட்டிகள் இடம்பெற்றன. இதில் 11, 14 மற்றும் 17 வயது பிரிவுகளுக்கான ஆண் பெண் இருபாலருக்கும் இடையில் இடம்பெற்ற போட்டியில் கிளிநொச்சி மாவட்டம் வெற்றி பெற்றுள்ளது. 11 வயதின் கீழ் ஆண்களுக்கான போட்டியில் முதலாவது இடத்தை கிளிநொச்சி A அணியினரும், இரண்டாவது இடத்தை மன்னார் அணியினரும், மூன்றாவது இடத்தை கிளிநொச்சி B அணியினரும் பெற்றுக்கொண்டனர். 11 வயதின் கீழ் பெண்களுக்கான போட்டியில் முதலிடத்தை கிளிநொச்சி A அணியினரும், இரண்டாம் இடத்தை மன்னார் அணியினரும், மூன்றாம் இடத்தை கிளிநொச்சி B அணியினரும் பெற்றுக்கொண்டனர். 14 வயதின் கீழ் ஆண்களுக்கான போட்டியில் முதலாவது இடத்தை கிளிநொச்சி அணியினரும், இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தை மன்னார் AB அணியினரும் பெற்றுக்கொண்டனர். 17 வயதின் கீழ் ஆண்களுக்கான போட்டியில் மன்னார் மாவட்டம் முதலிடத்தையும், பெண்களுக்கான போட்டியில் கிளிநொச்சி மாவட்டம் முதலாம் இடத்தையும் பெற்றுள்ளன. 17 வயதின் கீழ் ஆண்களுக்கான போட்டியில் இரண்டாம் இடத்தை கிளிநொச்சி அணியும், மூன்றாம் இடத்தை யாழ்ப்பாண அணியும் பெற்றுக்கொண்டன. 17 வயதின் மேல் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டியில் மன்னார் மாவட்டம் முதலாம் இடத்தையும், கிளிநொச்சி மாவட்டம் இரண்டாம் இடத்தையும், யாழ்ப்பாண மாவட்டம் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.